தாய் வீடு ஏப்ரல் 2024. நாடு சிறக்க 5 அணிகள். எழுதியவர் குமார் புனிதவேல். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த வேளை ஒரு கேள்வி வந்தது. உலகில் எது சிறந்த நாடு என்பதே அக்கேள்வி. சிலர் கடன் கூடிய செல்வந்த நாடான அமெரிக்கா என்றார்கள். இன்னும் சிலர் முன்பு சூரியன் அஸ்தமிக்காத பிரித்தானியா என்றார்கள். வேறு சிலர் ரஷ்யாவையும் சீனாவையும் குறிப்பிட்டார்கள். அதில் ஒருவர் கூறினார், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிறந்த நாடுதான் சிறப்பு என்றார். இதற்கு மறுப்பு கூறுவது கடினமாயிருந்தது. தமிழருக்கு அறம் கூறிய கொப்பாட்டர் இந்த விடயத்தில் என்ன சொல்லியுள்ளார் என்பதை அறிவதற்கு திருக்குறளை புரட்டினேன். என்னை ஏமாற்றாமல் வள்ளுவர் அழகாக அதனை தெரிவித்திருந்தார். மனிதர் சிறப்பதற்கு 5 வேண்டுவது போல் ஒரு நாடு சிறப்பதற்கு 5 அணிகள் இன்றியமையாதன என்று தெரிவித்துள்ளார். அந்த 738வது குறள், பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கு இவ்வைந்து. அந்த குறளில் முதலாவது அணியாக குறிப்பிடுவது பிணியின்மை. அண்மை காலம் வரை வள்ளுவர் வாக்கு மீண்டும் உறுதிப்பட்டுள்ளது. உலக வரலாற்றில் பல நாடுகள் பிணியால் பெரும் வீழ்ச்சி அடைந்ததை அறிவோம். உதாரணமாக மலேரியா, தொழுநோய், கசம், போலியோ என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். கோவிட் பெருந்தொற்று எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று நாம் அறிவோம். உலகின் மிக பெரிய பணக்கார நாடுகளை கூட கொரோனா விட்டு வைக்கவில்லை. எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தாலும் அதன் முதல் தேவையும் சிறப்பும் நோயில்லாத நிலையாகும். ஒரு நாட்டிற்கான செல்வமே அடுத்த அணியாகும். செல்வம் இல்லை என்றால் என்னாகும் என்ற நிலைமையை மிக அழகாக சொன்னவர் ஔவையார். இதோ அந்த நல்வழிப்பாடல். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாளும் வேண்டாள் மற்று ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயிற் சொல். கையில் செல்வம் இருந்தால் படிக்காத முட்டாளையும் அழைத்து போற்றுவர்கள். ஆனால் செல்வம் இல்லாதவனை மனைவியும் மதிக்க மாட்டாள், தாயும் மதிக்க மாட்டாள் என்கிறார். செல்வந்த நாடுகள் என்ன சொன்னாலும் மற்ற நாடுகள் மறப்பதில்லை. பொருளின் வலிமை பற்றி அழகாக திருவள்ளுவரே தனது 751வது குறளில் தெளிவுபடுத்துகிறார். இதோ அக்குறள். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்யும் பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை என்கிறார். 3வது அணி விவசாயம். பசி வந்தால் 10 பறக்கும் என்பார்கள். மனிதர் செல்வத்தை தேடுவதும் உணவு பெறுவதற்கே. அதனால் தான் வள்ளுவர் உழவு தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழுதுண்டு வாழ்பவர்களே வாழ்பவர்கள், மற்ற அனைவரும் அவரை தொழுது அவர் தரும் உணவை உண்டு வாழ்பவர்கள் என்றார். இக்கருத்தை சொல்லும் 1031வது குறள், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. அதாவது உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏற்தொழிலின் பின்னால் தான் நிற்கிறது. அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது என்கிறார். நாட்டின் 4வது அணியாக வள்ளுவர் கூறுவது இன்பம். இன்பத்தை அடைவதுதான் ஒருவரின் வாழ்க்கையின் லட்சியம். யாருமே வாழ்க்கையின் இலக்கு துன்பம் என்று கூற மாட்டார்கள். இன்பத்தையும் 2ஆக வகுத்து முதலாவதை சிற்றின்பம் என்றும் 2வதை பேரின்பம் என்று சொன்னோம். இதில் இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது பேரின்பம் எனும் அணியை அடைவதற்கு சிற்றின்பம் எனும் அணி சிறப்பாய் அமைய வேண்டும். அதனால்தான் தமிழில் ஒரு வழக்கு உண்டு, வீட்டிற்கு வீடு வாசற்படி. அதாவது பேரின்ப வீட்டிற்கு சிற்றின்ப வீடுதான் வாசற்படி. எனவே
எந்தெந்த நாடுகளில் வாழ்க்கையில் இன்பம் எனும் அணி சிறந்து விளங்குகிறதோ அதுவே சிறந்த நாடாக அமையும். 5வது ஒரு நாட்டின் அணியாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஏமம், அதாவது வீரம். எவ்வளவு சிறந்த நாடாக இருப்பினும் தம்மை புறப்படையெடுப்புகளில் இருந்து காக்க முடியாவிடில் கட்டாயம் அடிமைப்பட்டு பெரும் துயருக்கு உள்ளாக வேண்டி வரும். வியாபாரம் செய்ய வந்த மேற்கு நாட்டு மக்கள் தமிழரை அடிமைகளாக்கி ஆட்சி செய்தார்கள். 2000 வருடங்களுக்கு முன் தமிழர் பெரும் வீரர்களாக வாழ்ந்தார்கள். புறநானூற்றில் 74வது பாடலை பாடினார் சேர நாட்டு வேந்தன். வீரம் பற்றிய குறள்களில் 774வது குறள் முக்கியமானது. கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பறியா நகம். அதாவது கையில் இருந்த வேலினை ஜானையின் மீது வீசி விட்டதால் களத்தில் போரிட வேறு வேல் தேடுகிற வீரன் தன் மார்பில் பதிந்திருந்த வேலை கண்டு அதை பயன்படுத்தலாம் என எண்ணி அதனை பறித்து எதிரி யானை மீது வேலை எறிந்தானே என்று வள்ளுவர் கூறுகிறார். அக்காலத்தில் தமிழர் பெரும் வீரர்களாக இருந்தனர். அத்தகைய மறவர் இருந்திருந்தால் வடக்கிலிருந்து ஆரியர் படையெடுத்த போதும் பின் மேற்கிலிருந்து ஐரோப்பியர் படையெடுத்த போதும் சிறந்த தமிழர் பண்பாடும் நாகரிகமும் மொழியும் காக்கப்பட்டிருக்கும் அல்லவா? எனவே வீரத்தையும் போற்றி வளர்ப்போம். வள்ளுவர் கூறியபடி நாடு சிறக்க 5 அணிகளான பிணியின்மை, செல்வம், விவசாயம், இன்பம் என்பவற்றுடன் வீரத்தையும் சேர்த்துக்கொள்வோம்.